Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel Jora's Creative and Fusion. This video is sponsored by Buymoti Shopping App. Buymoti Shopping App is one of the online shopping app. உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் தேவைப்படுனா Buymoti Shopping என்ற ஆப்பில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ளோரல் மெகந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி டபுள் லைன் போயிட்டு அதுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் லைனில் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் பிக் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. அதுக்கு மேலே ஒரு பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுட்டு அகைன் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிட்டோடனே உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் மேலே வந்து ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த ஹம்ஸுக்கு மேலே நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்வர்ல் போட்டுட்டு ஒரு பாயிண்டில் வந்து மெகந்தி வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே யூ ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். ரோஸ் டிசைன் குட்டி குட்டியாக ரோஸ் டிசைன் மாதிரி கிடைக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு மிடில் டபுள் லைன் போட்டுங்க. டபுள் லைன் போட்டுட்டு ரெண்டு சைடுமே லீஃப் போட போகிறோம். குட்டி குட்டியாக லீஃப் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சைடில் சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டுங்க. நம்ம மிடில் வந்து லீஃப் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இதுலேயும் லீஃப் போட்டுக்க போகிறோம். லீஃப் போட்டு முடித்த உடனே ஒரு டபுள் லைன் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகைன் டபுள் லைன் போட்டுட்டு மிடில் வந்து ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு டபுள் லைன் அகைன் சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ். இந்த சைடு எப்படி ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த சைடுமே ட்ரா பண்ண போகிறோம். சிங்கிள் லைன் டாட்ஸ் டபுள் லைன். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஷேப் போகிறதுக்கு ரெண்டு சைடுமே சிங்கிள் லைன் போட்டுட்டு ஹார்ட் ஷேப் பெருசாக நான் அதில் சொன்ன மாதிரி தான் ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு டபுள் லைன் போட்டு குட்டி குட்டியாக லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஹம்ஸ் போட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் ஹேண்டில் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோம், ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது மிடில் வந்து கொஞ்சம் பெருசாக செக்குடு பேட்டர்ன் போட்டுக்க போகிறோம். அந்த லைனில் வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் லீஃப் மாதிரி டிசைன் போட்டோம்னா 4 சைடு போட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். அது ஃபுல்லாகவே அந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷேப் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிடில் டாட் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. அதுக்கு மேலேயே டபுள் லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு அகைன் சிங்கிள் லைன் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்வர்ல் மாதிரி போட்டு அதுக்கு மேலே 3 லீவ்ஸ் வரா மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 3 லீவ்ஸ் வரா மாதிரி ஃபுல்லாகவே அந்த டிசைனுக்கு அந்த ஹம்ஸுக்கு மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இது முடித்தோடனே மேலே டபுள் லைன் கொடுத்துட்டு அந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி காமிக்குங்க. கொஞ்சம் ஷேட் அந்த அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மிடில் லீஃப் நடுவில் வந்து குட்டி குட்டியாக லைன் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு லீஃப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் போட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் டிசைன்ஸ் போடுற மாதிரியே போடுங்க. அண்ட் தென் வந்து நான் எப்பயுமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் அப்போ டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும், போல்டாக போடணும். அண்ட் ஃபில் பண்ணும்போது நீங்கள் டிசைன் மேலே வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஃபில் பண்ணணும். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன்ஸ் பெருசாக போல்டாக போடுங்க. ஃபில் பண்ணும்போது அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும்.
நெக்ஸ்ட் ஃபில்லிங் முடிச்ச உடனே ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டு அதில் லீஃப் டிசைன் தான் போட போகிறோம். லீஃப் டிசைன் போட்டுட்டு ஒரு டபுள் லைன் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு தம் ஃபிங்கரில் ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்குடு பேட்டர்ன் ஜிக்ஸாக்ல வந்து நம்ம லைன் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதாவது 3 லீஃப் வர மாதிரி நல்லா பெருசாக லீஃப் போட்டுங்க. லீஃப் போட்டுட்டு அதில் அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த தம் ஃபிங்கர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிடில் மேங்கோ ஷேப் கொஞ்சம் டிசைன் போட்டுட்டு அது உள்ள ஸ்வேர்ல் போட்டுங்க. அதுக்கு மேலேயும் ஒரு மேங்கோ ஷேப் போட்டுட்டு உள்ள ஸ்வேர்ல் போட்டுட்டு அதுக்கு சைடில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துட்டு மிடில் ஃபிங்கரில் வந்து 2 கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு மிடில் வந்து பெருசாக ஹார்ட் ஷேப் போட போகிறோம். அது சைடில் வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட் போட்டிருந்தீங்களா அதில் ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். ஹார்ட் மேலே அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஒரு லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் அந்த சைடில் நம்ம அந்த சைடு போட்டாமல் இந்த சைடு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்டிங் ஃபிங்கர் சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே அந்த கேப்பில் வந்து ஃப்ளவர் ஷேப் தான் ட்ரா பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுட்டு பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுங்க. அது ஃபுல்லாகவே வந்து நான் அந்த எட்ஜ் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஷேப் தான் ட்ரா பண்ணிட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் என்ன பண்ண போகிறோம் ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு தம் ஃபிங்கர் சைட் போட்டு இல்லைங்களா 3 லீவ்ஸ் போட்டுட்டு அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த சைட் கேப்பில் வந்து அந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கும் மிடில் டபுள் லைன் செக்குடு பேட்டர்ன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கரோட டிப்பில் வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அது கீழே வந்து குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுட்டு அந்த செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது சைட்ஸில் வந்து 4 டாட்ஸ் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃபிங்கர் டிப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி 3 லீஃப் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.